தனுசு ராசிக்காரர்களுக்கு 5, 6, 7ஆம் இடங்களில் சந்திரன் இப்போது இருக்கிறார். ராசிநாதன் பரிவர்த்தனை நிலையில் இருப்பது, 4ஆம் இடம் வலுத்திருப்பது, 10ஆம் இடம் வலுத்திருப்பது என்பது தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகளை இப்போது குறிக்குது. 10 மாசத்திற்கு மேலாக தனுசு ராசிக்காரர்கள் யாருமே நல்லா இல்லை. அவங்கவுங்க வயசுக்கு ஏற்றார் போல கடன் இருக்கு, நோய் இருக்கு, வம்பு வழக்கு, ஏதோ ஒன்று தூக்கம் வராத நிலைமை, எதிர்ப்புகளை நினைத்து இப்போது தனுசு ராசிக்காரர்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. எதிர்ப்புகள் வருது. அவர்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல ஏதாவது ஒன்று இப்போ நடக்குங்க. என்ன நடக்கும்? ஒன்று கடனை பற்றிய கவலைகள் இருக்கும், அல்லது எதிரிகளை பற்றிய கவலைகள் இருக்கும், அல்லது நோய் சார்ந்த விஷயங்களில் கடுமையான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். இவைகள் மூன்றுமே ஏதேனும் ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதாக இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே கொஞ்சம் மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய ஒரு இந்த குரு பயிற்சியின் மூலமாக ஒரு முன்னேற்றமான அமைப்புகளை சந்திக்க போகிறீர்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நல்லா இருக்க போறீங்க. இந்த வாரம் சந்திராசிரம அமைப்புகள் எதுவும் இல்லை. இந்த 7வது இடத்துல வாரத்தின் கடைசியில் சந்திரமங்கல யோகம் ஏற்படுவது என்பது எதிர்பாராத நன்மைகளை சகோதரர்களின் மூலமாக செய்து காட்டக்கூடிய ஒன்று. அண்ணன் அக்கால் போன்றவர்கள் இதுவரைக்கும் நமக்கு எதையுமே செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரியாக இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்போது மாறி அண்ணன் அக்கால் தம்பி தங்கை போன்ற உறவுகள் அப்படியே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய தன்மைகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகிறது. பெரிய அமைப்புகள்லாம் சோதனைகள்லாம் இருக்காதுங்க. தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும். அடுத்து வரக்கூடிய மே மாசம் வரக்கூடிய குரு பயிற்சி நல்லா இருக்க போறதுனால இன்னும் 2 மாசத்திலே உங்களுக்கு படிப்படிகள் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது உண்டு. ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் ஆண் பெண் குறிப்பாக சகோதரிகள் பெண்கள் அனைவருக்குமே நல்ல அமைப்புகள் நடக்க போதுங்க. சில பேருக்கு சில வேலை மாற்றம் தொழில் மாற்றம் போன்றவைகள் இப்போது வரும். அது வந்தா கூட அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏற்கனவே வேலை போனா கூட ஏற்கனவே இருக்க வேலையை விட நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் தான் உண்டு. தனுசுக்கு உண்மையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம்.